யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கனவு காண்றாங்க சிறு வயதில் இருக்கும்போது. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க? அவங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய தந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க. பாப்பாட்ட போய் சொல்கிறாங்க, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். அவ்வளோதான் சொல்கிறான். என் தந்தையே ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன்னால் பணிகிறது, சஜிதா செய்கிறது, பணிந்து நிற்குது. இந்த கனவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை யாக்கூப்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இந்த கனவை நபி யூசுஃபுக்கு ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த கனவு தான் அவங்களுடைய வஹையுடைய துவக்கம். நபிமார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் வஹையுடைய செய்திகளை கொண்டு வருவான். நபிமார்களுடைய கனவுகள் வஹை நடக்க போகிற விஷயத்தை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவாக கொண்டு வருவான். கனவு நல்ல கனவுகள் எல்லாம் நபிமார்களுக்கு கிடையாது. நபிமார்களுக்கு எல்லா கனவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. ஒரு நபிக்கு தெரியும்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும்ல, தன் மகன் கனவு கண்டது ஒரு வஹையுடைய கனவு, அதுவும் ஒரு நோக்கத்தை நோக்கி அவங்கள நகர்த்திட்டு போகிற கனவு. யாக்கூபுடைய நபி யூசுஃபுடைய நோக்கம், வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லாஹ் கனவாக காட்டிட்டான். இனிமேல் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் கனவு கண்ட உடனேயே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க, இப்படித்தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போகிறான், அல்லாஹ் உன்னுடைய அருளை முழுமையாக்குவான், நீ உன்னுடைய பாதையை தொடருன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த கனவின் மூலமாக வழிகாட்டுறாங்க. அந்த கனவை அவங்க சொல்லாம சகோதரர்கள்ட்ட மறைச்சிடுறாங்க நபி யாக்கூபுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா அந்த 11 சகோதரர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படி தான் குர்ஆனில் சொல்கிறான். தந்தைக்கு நெருக்கமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தந்தையை விட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அவங்க கனவை சொல்லாமலேயே தந்தையை விட்டு பிரித்து அதில் சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, குத்துலு கொன்றுங்க அவர்கள்னு சொன்னாங்க. ஒருவேளை கனவை சொல்லியிருந்தா, கனவை சொல்லாமலேயே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சகோதரர்கள் கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இன்னும் அவங்கள வந்து வெறுத்து எப்படியாவது அந்த சிதைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. வந்து அனுமதி கேட்குறாங்க, யூசுஃபை பிரிச்சணுங்கிறதுக்காக பிரித்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் யூசுஃபன்னு சொல்லி சகோதரர்கள் 11 பேர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அதில் 11 பேரில் ஒரு சின்னவர் 10 பேர் கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க, மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை. அப்போ அந்த அதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்கள் வந்து ஒரு கிணத்துல கயாபத்தில் ஜுப், கிணத்துல தூக்கி வீசிடுவோம், அந்த கிணத்துல இருக்கட்டும், யாராவது வழியில் வர்றவங்க எடுத்துகிட்டு போகட்டும் நபி யூசுஃபை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அந்த மாதிரியே கிணத்துல வீசிடுறாங்க, வரக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்குள்ள அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வரான். அந்த கனவுடைய துவக்கம் இந்த கிணற்றுடைய